கோவையிலிருந்து நெல்லை வந்த அரசு பேருந்தில் பெண் பயணியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் பிடிபட்டார். பாலியல் சீண்டல் அளித்ததாக பெண் பயணி அளித்த புகாரின் பேரில் கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த நடத்துனர் மகாலிங்கம் சிக்கினார். தனக்குத்தானே அப்பா பட்டம் கொடுத்துக் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சிறுவர்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நிர்வாணமாக்கி பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் பொருட்காட்சியில் உள்ள ராட்டினங்களை பழுது நீக்கும் மெக்கானிக்காக உள்ள சாம் டேவிட் தனியார் பள்ளியில் பயிலும் 17 மற்றும் 15 வயது சிறுவர்களை வேலைக்கு பணம் தருவதாக கூறி சிவகாசியில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். சிறுவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து நிர்வாணமாக்கி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனையடுத்து சிறுவர்கள் அளித்த புகாரின் மீது விடிய அரசின் துறையினர் துரித நடவடிக்கை எடுக்காததால் சாம் டேவிட் தலைமறைவானார். சிறுமிகள் சிறுவர்களை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் பாலியல் குற்றவாளிகளை தப்ப விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடை 5 நிமிஷம் போயிட்டாரு. வாசல் உட்காந்து போயிட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒரு பவுண்டா கொடுத்தாங்க. கொடுத்து 5 நிமிஷம் கொஞ்சம் கிருகல் வச்சு படுத்தோம். முடிச்சு பார்த்தா 1:30க்கு வந்துச்சோம். 10 பேசில் வந்துட்டாங்க. எதுக்கு கதை தொடர்ந்து நைஸாக வெளியே வச்சு போட்டு